கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கா. எத்தனை பேர் இந்த நல்ல சந்தோஷமா இருந்திருக்கேன் சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கரங்களை தட்டி இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜபத்தாரின் மத்தியிலா. தேவன் தாரவத்தில் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் நாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. இதோ மனுஷரின் கரங்களை தட்டி பாடுவோமா? வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. கரங்களை தட்டி தேவாலயமும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. எங்கள் துதியுடனே அதன் வாசல் உள்ளே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஜீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். ஜீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகு சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உண்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உண்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை கரங்களை தட்டி இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாஞ்சை செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாஞ்சை செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே.
ஹalleluya. இரண்டாவது பாடலாக கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் சேர்ந்து பாடுவோமா? கிருபையால் வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஹalleluya. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கூட ஏற்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? Thank you brothers and sisters. அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 81ஆம் சங்கீதம். நம்ம திலக்கு தான் அருமையான பிரதர் இம்மானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 81 722ஆம் பக்கத்தில் இருக்கு. சத்தத்தை உயர்த்தி மாறி மாறி வாசிப்போமா? வாசிக்க வேண்டிய சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாக பாடி யாக்கோப்பின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். நாம் அறியாத பாசையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு செவி கொடுத்து, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you brother.
நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 8 மாதங்கள் யாரெல்லாம் சொல்ல முடியும்? என்னுடைய பலத்தினால தான் நான் 8 மாதங்கள் கடந்தேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியா ஐயா? ஆண்டவர் பலன் இல்லையா? உங்க பலத்துல தான் வந்தீங்களா? நான் கேட்கிற கேள்வியை கரெக்டா கவனிக்கணும். என்னுடைய சுய பலத்தினால தான், என்னுடைய சுய சம்பாத்தியத்தினால தான், என்னுடைய சுய வாஞ்சையினால தான், என்னுடைய பராக்கிரமம். என் ஃபேமிலி யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னுடைய சம்பாத்தியம் என்ன தெரியுமா? நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? இந்த பராக்கிரமத்தினால தான் நான் இந்த நாள் வரைக்கும் நிற்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா என் தேவனுடைய ஆவியினாலே தான் நாம இன்றைக்கு வரைக்கும் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரித்தெடுத்தவர் என் தேவன் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் அந்த பிரசவ காலத்தில் இருக்கும்போது அந்த டெலிவரி டைம்ல ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குவாங்க? என்ன கையெழுத்து வாங்குவாங்க சொல்லுங்களேன், சொல்லுங்க. பயப்படாதீங்க, அப்படிதான் நடக்கும். சொல்லுங்கம்மா, என்ன ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குறாங்கம்மா? எவ்வளோ பெரிய சீஃப் டாக்டராக இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கலாம், ஒரு ஐசியூவாக இருக்கலாம், ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம். உங்கள் கணவர் எங்க? கணவருக்கு ஏதாச்சும் அடிபட்டுதான் உங்கள் மனைவி எங்க? அவங்ககிட்ட என்ன வாங்குறாங்க? இப்போ ரீசெண்டாக கையெழுத்து வாங்கினவங்க நீங்கள் தான் நினைக்கிறேன், அப்படி தானே? ரீசெண்டாக உங்களுக்கு ஃபார்மில் கையெழுத்து வாங்கினாங்களா பிரதர்? என்னத்துக்கு வாங்கினாங்க சொல்லுங்களேன், சொல்லுங்க. நல்லா தான் பண்ணுவோம், நாங்களே அறியாம பக்கத்துல கத்தி பட்டா நாங்க பொறுப்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் எம்டி முடிச்சிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு அப்படி நடந்து இறந்தும் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ சொல்லுங்களேன், குழந்தையெல்லாம் வச்சுட்டு இந்நாள் வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை வியாதி பலவீனம் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சுகத்தோட ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி இன்னைக்கு உட்காந்து பாதி வார்த்தை பாஸ்டர் சொல்றதை கேட்டு பாதி வார்த்தை கேட்காம எங்கேயோ பராக்கு பார்த்துன்னு இருக்கிற தேவன் உங்களுக்கு கொடுத்து இருக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது எல்லாம் யார் கொடுக்கிறது? சத்தமா சொல்லுங்களேன். இந்த இப்போ இன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் இன்னைக்கு உண்டான தலைப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் காற்றம்பாக்கு விசுவாச பிள்ளைகளும் இப்படி தான் இருந்தாங்க. வார்த்தையை சொல்ல 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 அந்த காற்றம்பாக்குமே அதிர்ச்சி இன்னைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பூந்தமல்லியும் அதிரும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர்கள் காலத்தில் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது அந்த இடம் எப்படி இருந்ததா? சத்தமா சொல்லுங்களேன், அசையணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்றோம்னா அந்த இடம் அசைக்கப்படணும். ஆமென். நம்ம ஒரு இடத்துல கூடி நிக்கிறோம்னா அந்த இடம் அசைக்கப்படணும். ஆனா நாம கூடுகிற இடம்லாம் அசையுது. எப்படி அசையுதுன்னா, அந்த அக்கா பேசுனா கெட்ட வார்த்தையா பேசும், தள்ளி போயிடலான்டான்னு சொல்ற அளவுக்கு தான் அசையுது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல
விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி இந்த 9ஆம் மாதத்துல என் தேவனுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென், ஆமென், ஆமென். ஏன் பாஸ்டர் இப்படிலாம் சொல்றீங்க? இதுக்கு அப்படியே ஒத்த வசனத்தை நான் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அங்க சொல்லியிருக்கிறல்ல, அதுக்கு ஏற்ற வசனத்தை உன்னர் இடத்துல நான் சுட்டி காட்டிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை. என்னவா வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை. இப்ப ராபர்ட் பீட்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தெரியும் அவருக்கு எந்த மாதிரி பிசினஸ் எங்க எவ்வளவு கொடுத்தா நம்மளுக்கு அந்த பிசினஸ் கிடைக்கும்னு. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். உசைன் போல்ட் யார்? அவரு ஓட்ட பந்தயத்துல வீரர். ஆமென். கை தேர்ந்த மனுஷன். ஆமென். அவருக்கு எந்த டைம்ல எப்ப அவரு ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டைம்குள்ள எத்தனை செகண்டுக்குள்ள முடிக்கணும்னு அவருக்கு தெரியும். நாம வண்டியை ஸ்டார்ட் பண்ற நாம் எப்படி வண்டியை ஓட்டணும்னு நமக்கு. ஆனால் ஓடுகிறவனாலையும் பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை. பலவான் தன் பலத்தினாலே பலப்படுவதும் இல்லை. ஹலோ, எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் அவனுக்கு ஜிம்முக்கு போனாதான் பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே ஜிம்முக்கு போய் பலன் இல்லைனாலும் கூட சேர்ந்து அந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா தான் பலன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் பலவானாய் மாறுவதில்லை. பராக்கிரமசாலி தன் பராக்கிரமசாலி அப்படின்னும் போது புரிஞ்சுக்கோங்க, சொந்த பலம், சொத்து, பணம், உறவினர்கள், இதெல்லாம் பராக்கிரமத்தை குறிக்கிறது. இங்க கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. பராக்கிரமத்தினாலே தன் பிராணனை தப்புவிக்க முடியுதா? சொல்லுங்களேன். அவங்க கிட்ட இல்லாத பணமா? அவங்க கிட்ட இல்லாத ஆளா? இல்ல அவங்க நினைச்சா வெளியூர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க முடியாதா? ஆனால் தம்முடைய பராக்கிரமத்தினால தப்புவிக்க முடியாது யாராலையும். ஆமென். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு அதுதான் இந்த வார்த்தையே. பலத்தினாலும் அல்ல, எதனாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஒன்று போட்டிருக்கேன். அதை பாசிங்களா யாராச்சும் ஒருத்தரங்க? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய, அப்படி படிங்க, அங்கிருந்து வந்தாதான் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்போ கவனிங்க, பலத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய ஆவியினாலே இந்த மாதத்துல எல்லாவற்றையும் நம்ம சாதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. இப்போ இங்க ஒரு டவுட்டோட உட்கார்ந்துக்கிறீங்க, ஏன் பாஸ்டர் எனக்கு நடக்கல, ஏன்னா எனக்கு இன்னும் பலவீனம் இருக்கு, ஏன் இன்னும் எங்களுடைய குடும்பத்துல போராட்டங்கள் இருக்கு, ஏன் இன்னும் எங்களுடைய குடும்பத்துல பாடுகள் இருக்கு, ஏன் இன்னும் என் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பல, ஏன் என் மனைவி இன்னும் எனக்கு கீழ்ப்படிது நடக்கல என்று கேள்விக்குறியோட காணப்படுவதான தேவ பிள்ளையே, அந்த இடத்துல தேவனுடைய ஆவி இல்லைன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அங்க தேவனுடைய ஆவி இருந்தா அங்க விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உண்டான தலைப்பை பெற்றுக்கொள்வோம். எப்ப தேவனுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் ஆகும்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை உண்டாக என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்கணும். வாட் இஸ் மீன் பை ஆர்ப்பரிப்பு? ஆர்ப்பரிப்புன்னா என்ன?
சத்தமிட்டு, ஆமே, சத்தத்தோடு, ஆமே, ஒரு ஆர்வத்தோடு, ஆமே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எப்படி ஆர்ப்பரிக்கணும் சொல்லிட்டு கடந்து போக 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். கம்பீரித்து பாடும்போது தான் தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுவாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி சொன்னா வாசம் பண்ணுவாரா? நீங்களே சொல்லுங்க. எப்படி பாடணும் தேவனை பாடும்போது? அதுதான் ஆர்ப்பரிப்பு. கம்பீர சத்தத்தோட களி கூர்ந்து பாடணும். ஆமென். ஏனோ தானு உட்கார்ந்துன்னு வந்தோமா, ஏதோ ஒரு வடையை தட்டினோமா, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா தட்டுவாங்க நம்ம ஆளுங்க. அவங்களுக்கும் வலிக்காது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதுவும் நடக்காது. கை ஸ்டைலே இப்படிதான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அதுதான் சொல்றேனே, ஆர்ப்பரிப்பு இருந்தாதான், கம்பீரம் இருந்தாதான் கர்த்தர் உங்க பக்கத்தில் இருப்பார், வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இது வாஞ்சிக்கிறீங்க சொல்றோம்? கரங்களை உயர்த்தி ஹalleluya. கம்பீர சத்தத்தோட ஆரவாரத்தோட அவரை ஆராதனை செலுத்தும் போது தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நம் மத்தியில தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறோம், கரங்களை உயர்த்தி. இன்னும் ஆர்ப்பரிப்போட, இன்னும் ஆரவாரத்தோட, இன்னும் கம்பீரத்தோட. எல்லாம் ஒரே டோனா இருந்தா இது ஆர்ப்பரிப்பா இல்ல, கம்பீரமா இல்ல. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கம்பீர சத்தத்தோட ஹalleluya. யார் மகிமை படணுங்க? நாங்க இல்ல, என் தேவன் மாத்திரமே. ஹalleluya. சவுண்ட் கம்மியாக கூடாது. ஆமென். கம்பீரத்தோட, இன்னும் கம்பீரத்தோட. ஹalleluya. தலைப்பை எழுதிக்கோங்க. 2 காரியத்தை வைத்து ஒரு தலைப்பை சொல்லிடுறேன். கிருபை உண்டாக ஆர்ப்பரியுங்கள், அப்படி இல்லைன்னா கிருபை உண்டாக கம்பீரமாய் பாடுங்கள். 2 அர்த்தம் உண்டு. கிருபை உண்டாக ஆர்ப்பரியுங்கள், இல்லைன்னா கிருபை உண்டாக கம்பீரமாய் பாடுங்கள். இன்னைக்கு உண்டான தலைப்பு இதுதான். சோ அவருடைய ஆவியினாலே ஆகும்னா அந்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபையினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆரவாரம் இருந்தால் தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப யாரை கம்பீரத்தோடு, யாரை களி கூர்ந்து, யாரை ஆரவாரத்தோடு நம்ம ஆராதனை செய்யணும்னா, சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்த சங்கீதத்தில் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 81:1. நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி. அவர் யாரு? அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. யார் அவரு? சோர்ந்து போய் காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே. ஹalleluya, ஹalleluya. சிறு பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சைடுல வரவே இல்லையா சிறு பிள்ளைகள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. என் தேவன் என் பலனாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அவரை குறித்து ஆர்ப்பரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹலோ. ஏன் நம்மள எடுத்த ஆர்ப்பரிப்பு இல்லைன்னு தெரியுமா? நம்மளுக்கு ஒரு டவுட், என் பலன் எங்க இருக்கிறது? என்னுடைய ஆத்துமா எங்கே இருக்கிறது? மனசோர்வோடு காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளே, மனுஷனாய் இருக்கிறதுனால சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும். தப்பா நினைக்காதீங்க. இவை எல்லாவற்றையும் தேவன் நம்மளை சோதிக்கும்படியாக. எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. ஒரு 10th பாஸ் ஆகி +1 போகணும்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா தான் பாஸ் ஆக முடியும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றோம் பிரதர்? என்ன பண்றோம்? இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் விசுவாசிகளா இருந்து தேவன் வைக்கிற பரீட்சையில ஃபெயில் ஆகி அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருக்கிறோம். வருஷம் தான் மாறுது, வாக்குத்தத்தம் தான் மாறுதே தவிர தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் காணப்படவில்லை. ஏனா உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறதில்லை, ஆர்ப்பரிக்கிறதில்லை. ஆமென். ஹalleluya.
இம்மட்டும் ஜீவனை கொடுத்த தேவனுக்காக, இம்மட்டும் நம்மளை வாழ வைத்த தேவனுக்காக, இம்மட்டும் சுகத்தை கொடுத்த தேவனுக்காக, பலத்தை கொடுத்த தேவனுக்காக, குடும்பத்தை கொடுத்த தேவனுக்காக ஆரவாரத்தோடு அல்லேலூயா. இன்னைக்கு முடிகிற வரை இந்த ஆரவாரம் இருக்கணும். ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், தொடர்ந்து இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் இந்த மாதம் முழுவதும். ஆமென், ஹல்லேலூயா. ஏங்க வந்தான்னா ஏதாச்சும் பெற்றுக்கொள்ளணுங்க. ஆமென். சும்மா வந்து சும்மா போகக்கூடாது. இந்த இடத்துல காலை வைக்கிறோமா, இது ஒரு பெதஸ்தா குலமாய் நாம காலை வைத்தா நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த முடிவோட இங்க வாங்க. தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெற்றுக்கொள்ள நம்ம கிருபை பெற்றவர்களாய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்மளிடத்துல பலன் இல்லை? என் பலனா தேவனை நாம் எங்கேயும் போய் தேட போறதில்லை. ஆமென். அவர் என் பலனாகி கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க கேட்டீங்கன்னா, பைபிள் பிரகாரமாவே சொல்லிட்டு போறேனே. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும். இங்க கவனிங்க. இன்னைக்கு யாராச்சும் வீட்டில் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு முடிச்சுட்டு போனவொடனே தூக்கி போட்டுடணும். சரிங்களா? ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். யாருமா? யாரு? மனுஷரில் யாரும் பார்க்கல. ஆமென். அப்ப எப்படி இந்த சிலை வந்தது? தாடி வச்சுக்கின்னு ஒரு ஆட்டுக்குட்டியை கையில வச்சுன்னு. ஆமென். எப்படி அந்த சிலை வந்தது சொல்லுங்களேன். இது பொய்யா உண்மையா சொல்லுங்களேன். இது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் என்ன சொல்லுது? இப்ப என்ன சொல்லிச்சு அதை மட்டும் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லுச்சு? மனுஷர்ல ஒருத்தரும் அவரை பார்க்கல. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். தேவ மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், உபவாசத்தோட 40 நாள் காத்திருந்த யாரு? மோசே. மலை மேலே ஆண்டவரை பார்த்துக்காரு. ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்க்கணும். ஆனா வசனம் பார்த்தீங்கன்னா முகமுகமாய் தேவனோடு பேசினான் தான் இருக்கு, ஆனா முகத்தை பார்க்கல. ஆமென். அப்ப அவன் கேட்கிற, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் பார்க்க முடியுமா? ஒரே வார்த்தை சொல்றேன், ஏன் முகத்தை பார்த்தீங்கன்னா நீ செத்துருவாடா. ஆமென். ஹலோ, இப்ப போய் ஒரு சில முகத்தெல்லாம் பார்க்குறீங்களா, செத்தவாங்க நீங்களாம். ஆமென். ஏன்னா அவர் முகத்தை பார்த்தா செத்துருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 அடி 80 அடி ஆமென் 100 அடியில செத்தவர்களாயிருப்பீங்க. ஆமென். அங்க மோசே கேட்கிற, ஆண்டவரை உங்க பார்க்க முடியுமா? என்னெல்லாம் பார்க்காத தயவு செய்து. ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குற. நீ இவ்வளவு கெஞ்சறனால நான் போகும்போது வேணா பின்னாடி வேணா பார்த்துக்கோ. ஆமென். அப்படி உபவாசம் இருந்து தேவ மனுஷனாய் இருந்தவனே தேவனை முகத்தோடு முகம் பார்க்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மனுஷரில் யாரும் கண்டிராத. அப்ப இப்ப இருக்கிற சிலர்லாம் யாருடைய பிளான் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் இருந்தால் தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. விக்கிரக ஆராதனை. ஆமென். அவர் எங்க இருக்கிறார்? அவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே. இப்படி சொல்லுங்க, நமக்குள்ளே ஆவியானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த ஆவி இங்க இருந்தா இங்க விடுதலை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆவி இங்க இல்லாதனால தான் அங்கங்க போய் தேடிட்டு இருக்கிறோம் விடுதலை இல்லாம. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷரில் ஒருவரும் கண்டிராத. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். இருக்கிறாரா? அவரை பார்க்கவும் முடியாதான், காணக்கூடாதவுமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இங்க இருக்கிற என் தேவனுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஆவியான தேவன் நம்மளுக்கு எப்படி இருக்கிறார்? சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 59:17.
அவரே என் பெலனும் என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, ஆண்டவரை ஆவியிலே உணர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டுட்டா அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் மாறிடுவார், உங்களுக்கு கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போய் காணப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பெலனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அடைக்கலத்தை கொடுத்து கிருபையை கொடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் ஏற்கனவே நடந்த காரியத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து. 3 காரியம் நடக்குது. கிருபையினாலே தமது ஜனத்தை என்ன பண்றாரா? முதலாவது காரியம் மீட்கிறாராம், இரண்டாவது காரியம் அழைக்கிறாராம், மூன்றாவது காரியம் வழி நடத்துகிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்தில் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறதான தேவச்சனமே, உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து முதலாவது என் தேவன் மீட்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது எப்பாற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட போராட்டங்களா இருக்கட்டும், அவருடைய ஆவியின் மேல பலன் கொள்ளுகிறவர்களா இருந்தீங்கன்னா கிருபையினாலே முதலாவது உங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார், இரண்டாவது உங்களை அழைக்க வல்லவராய் இருக்கிறார், மூன்றாவது இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னெல்லாம் பண்ணணும், எப்படி அவருக்கு ஆரவாரத்தோட களி கூறணும், எப்படி அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் நம் நத்திலே வாசம் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா 3 காரியத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. 2 காரியம் இருக்கும் இங்க. ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய, பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவர்களாகிய, மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எங்க வாசம் பண்றாராமா? பாஸ்டர் சொல்லிட்டாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. நான் சபைக்கு போத்தவள நினைச்சீங்கன்னா ஆண்டவர் எங்க தான் வாசம் பண்றாரா? அவர் உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறாரு. ஆனா உள்ள இருக்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? அவருடைய ஆலயமா இருக்கணும். நீங்களே அந்த ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா அது மட்டும் போதாது, அவர் வாசம் பண்ணுகிற இடம் எதுவா? பரிசுத்த ஸ்தலமாகிய சபை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை அசட்டை பண்ணாமல் ஆசரிக்கணும். அல்லேலூயா. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு போனே நம்ம ரீசார்ஜ் பண்ணதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லையாமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். எப்பெல்லாம் இங்க ஆராதனை நடக்குதோ முதல்ல அவருக்கு மகிமை கொடுத்துடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் அன்னைக்கு நஷ்டமானாலும் வந்துடும்லாம் இல்லை. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அப்பா எனக்காக உங்க பாதையிலே நான் ஓடு. நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய கரத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, வாசிங்க தொடர்ந்து. அது 57:15. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் என்ன முக்கியம்? தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ண என்ன முக்கியம்? சத்தமா சொல்லுங்களேன். இதுதான் இல்ல, சபைகளில இது இல்ல, குடும்பத்தில் இது இல்ல. அதனாலதான் சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், ஒரு ஒற்றுமை இல்லை. எதனால? பணிவு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. பணிவுக்கு இன்னொரு அர்த்தம் தாழ்மை. தாழ்மையுள்ளவரிடம்
தங்கிடுதே கிருபை. அப்ப கிருபையா இல்ல, தாழ்மை இல்ல, பணிவு இல்ல. ஆமென். அங்க என்ன பணிவு சொல்றாரு? பணிந்தவர்கள் எப்படி பணியணுமா? எதுல பணியணும்? தேவனை ஆராதிக்க வரும்போது நம்ம மற்றவங்களை பார்க்கிற பிரகாரமா பணியக்கூடாது. ஆவிலே உணர்த்தப்பட்டவர்களாய் பணிவு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். இங்க கவனிங்க. யாராவது ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு கஷ்டமாயிடுச்சு பாஸ்டர், அப்படியே உடஞ்சி போயிட்டோம் பாஸ்டர். அப்படியே ஒரே ஒரு வாரம் அப்படி தள்ளி போய் அவங்க நிமித்தமா ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே என்னாச்சுமா? அந்த கஷ்டம் மறந்து என்ன பண்ணுவோம்? ஆனா தேவனுடைய சமூகத்துல வரும்போது நம்மளுடைய இருதயம் நொறுங்கணுமா? ஆமே. நான் ஒண்ணுமே இல்லை. 2 பேர் போனாங்களே, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கேள்வியோட கடந்து போகிறேன். 2 பேர் போனாங்க ஜெபம் பண்ணும்படியாக. சரி, நான் அவனை போல இல்லை. யாரை போல இல்லை? யார் சொன்னா? நான் வாரத்துக்கு இத்தனை நாள் வரேன், இவ்வளோ தசம்பாகம் கொடுக்குறேன், இவ்வளோ பண்ணுறேன். நான் யார் இதை ஜெபம் பண்ணா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நான் அந்த ஆயக்காரனை போல அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில அதே தான். ஆண்டவரே உம்மிடத்துல நான் தாழ்த்துக்கிறேன், மற்றவங்க பண்ற மாதிரியா பண்றேன். தயவு செய்து இது பணிவு கிடையாது. ஆமே. இது ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுக்கிறது. ஆமே. மற்றவங்கள மாதிரி நானா வராம இருக்கிறேன், மற்றவங்க மாதிரி நான் தசமாக கொடுக்காம இருக்கிறேன், நானா காணிக்க போடாம இருக்கிறேன், நானா உபவாச கூட்டத்துக்கு வராம இருக்கிறேன். அந்த சிஸ்டர்லாம் வராம இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே. இது பணிவு இல்லை. உணர்த்த அடிக்கிறான் மார்ல அடிச்சுக்கிட்டு, பாவியாக என் மேல் எதமா தன் கண்டை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். ஆமே. அதுதாங்க உண்மையான பணிவு. ஆமே. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு போயிடுச்சு. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இங்க கவனிங்க. முதல் காரியம், எப்படி ஆர்ப்பரிப்போட களி கூறணும். அப்பதான் தேவன் வாசம் பண்ணுவார்னா, முதலாவது பணிந்தவர்களாய் நொறுங்கினவர்களாய். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? நொறுங்கினவர்களாய். எதுல பணிவு, எதுல நொறுங்கணும்? ஆவியில பணிவு, இருதயத்துல நொறுக்கம் உண்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளிடத்துல காரியங்கள்ல பாத்தீங்கன்னா கஷ்டம் வந்தா மாத்திரம் ஆண்டவரே இப்ப கொஞ்சம் சுகமா வச்சு எல்லாவது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தோம்னே, பாஸ்டர் வீட்டில் இருக்கிற வேலை செய்யறதுக்கே கரெக்டா இருக்கு பாஸ்டர், உபவாச கூட்டத்துக்குலாம் வர முடியல பாஸ்டர். ஆமே. ஹலோ. ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்காக ஒரு நாள் உபவாசத்தோட. ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதல் காரியம் என்ன? பணிந்தவர்களாய் நொறுங்கினவர்களாய் ஆவியிலேயும் இருதயத்திலும் இருக்கணும். 2வது காரியம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு போயிடுச்சு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கம்பீரமே இல்லை. அல்லேலூயா. கம்பீரம்னா எப்படி இருக்கணும்? சத்தமா ஆர்ப்பரிப்போடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடு அவரில் மகிழ்ந்து களி கூறணுமா? ஹல்லேலூயா. முதல் காரியம், பணிந்து நொறுங்கினவர்களாய் ஆவியிலையும் இருதயத்திலும் இருக்கும்போது தேவன் நம் மத்தியில வாசம் பண்ணி நம்மளுக்கு கிருபை கொடுத்து அவருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். 2வது காரியம், அவருடைய சமூகத்துக்கு வரும்போது முழு இருதயத்தோடு அவருள் மகிழ்ந்து களி கூறும்போது தான் அவருக்கு நம்மளுக்கு கிருபையாய் இறங்கி நம் மத்தியில வாசம் பண்ணி நம்மளுக்கு ஆவியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
மூன்றாவது காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 30:9. நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக கொஞ்சம் அப்படியே நிறுத்துறீங்களா? நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரரும் நீங்க திரும்பினா உங்கள் சகோதரரும் உங்க பிள்ளைகளும் திரும்புவாங்க. என்ன அர்த்தம்? உங்கள் தேசமும் திரும்பும். போட்டிருக்கு அர்த்தத்தில் அதுதான் வரும். தேசத்தினுடைய சிறையிருப்பு ஏதுவாக, வாட் இஸ் மீன் பை ஏதுவாக? சாட்சியா இருக்கணும். இதுதான் விஷயமே. அவர் உங்களிடத்துல வாசம் பண்ணி உங்களுக்கு கிருபையை கொடுத்து உங்களுக்கு ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீங்கள் மூன்றாவது காரியம் சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கணும். நீங்களே பொறுமையா ஏஞ்சிக்கோ, லேட்டா போலாம், பிள்ளைங்கள் இடத்துல சொல்லக்கூடாது நீ வரியா வரல நான் போயிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் காலைல 4 மணில எழுந்து பொலங்காடின்ற இவன் தான் ஏஞ்சிக்க மாட்டான் பாஸ்டர்லாம் சொல்லாதீங்க. ஸ்கூலுக்கு அப்படி சொல்லுவீங்களா? ஏன்னா அங்க ஃபீஸ் கட்டுறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா அங்க 75,000 ரூபாய் கட்டுறோம். லேட்டா போனா அட்டெண்டன்ஸ் போயிடும். உண்மையா இல்லையா சிஸ்டர்? வரும் முதலாவது கீழ்ப்படிதல் ஒழுக்கம் எங்க தெரியுமா வரும்? நீங்க குடும்பத்துல நீங்க எப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க பார்த்து 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 உங்களுடைய பிள்ளைகள் மாறுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்கள் பிள்ளைகள் மாறுவதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் மாறுவாங்க. என் தேவன் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் தான் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீங்க இந்த 3 விதமான காரியங்களை செய்யும் போது தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள கர்த்தர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. என்னவா? நீங்க இப்படி இருந்தாதான் உங்கள தேவன் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அன்பின் நிமித்தம் அமர்ந்திருந்து நம்மள எப்படி கம்பீரிப்பாரா? ஹலோ, அவர் நம்மள கம்பீரித்து களி கூறுவாராம். எப்படி இருக்கணும்? அப்போ தேவன் நம்மளிடத்துல கம்பீரித்து களி கூறணும்னா முதலாவது நம்மளிடத்துல பணிவு இருக்கணும், நொறுக்குதல் இருக்கணும். எதுல? ஆவிலும் இருதயத்திலும். ரெண்டாவது முழு இருதயத்தோடு அவரில் மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும். மூன்றாவது சாட்சியா இருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நமக்குள்ள மகிழ்ந்து கம்பீரமாய் களி கூறுவார். கம்பீரமாய் அவர் களி கூறுகிறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பலன் வரும்? 3 காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நமக்குள்ள கம்பீரித்து களி கூறும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. சங்கீதம் 62:12. கிருபையும் உம்முடையது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அவர் உங்களிடத்துல கம்பீரமாய் களி கூறுகிறவர் என்ன பண்றாரா? செய்கைக்கு, சத்தமா சொல்லுங்களேன், செய்கைக்கு ஆர்ப்பரிப்போட சொல்லுங்க, செய்கைக்கு தக்க. 5 ரூபா கொடுத்தா 5 ரூபா தான் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அவர் தராசுல நிக்க வைக்கிறாராம். வசனம் இருக்கு. நம்மளுடைய காரியங்களை தேவன் என்ன பண்றாரா? நீங்க 11 மணிக்கு வந்தா 11 மணிக்கு நீங்க எந்த லட்சணத்துல வந்து உட்காரீங்களோ அதே லட்சணத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனை தொழுது கொள்ளுகிறதுல கரெக்டான நேரத்துக்கு வந்தா அதுக்குண்டான மகிமை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறவர்களை எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஏனோ தானே வந்து உட்கார்ந்துட்டு போக கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாய் காத்திருக்கிற கர்த்தர் புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்பணும். ஏன் நம்மளால எழும்ப முடியல? நம்ம தான் தேவனிடத்துல காத்திருக்கிறது இல்லையே.
பிரசங்கம் பண்ணும்போது வரோம், என்ன பாட்டு பாடினாங்க தெரியாது, சங்கீதம் என்ன படிச்சாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறது இல்லை. எப்படி முழுதுமாய் எல்லாவற்றையும் கவனிங்க, அவன் அவன் செய்கைக்கு தக்க பலன். இன்னொரு இடத்துல வசனம் இருக்கு, சிறுக விதைக்கிறவன் சிறுகதான் அரிக்க முடியும். நீங்க 1 hour தான் ஜெபம் பண்ணீங்கன்னா 1 hourக்கு என்ன ஆசீர்வாதமோ அதான் கொடுப்பாரு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் துதிக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன ஆசீர்வாதமோ அது மட்டும் தான் கொடுப்பாரு. ஆவியோடும் உண்மையோடும் எப்பொழுதும் தேவனை ஆராதனை செய்யும் போதுதான் அதுக்கு தக்க பலன் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம் எடுத்து வாசிங்க, எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எரேமியா 32:17. ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ அவருடைய பலத்தினாலே நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எந்த ஒரு குடும்பத்தில் தேவன், திரும்பவும் சொல்ற, செப்பனியா 3:17 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை நடுவில் வைக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எங்க வச்சிடறோம்? நம்ம அவர் ஓரமாக வச்சிடறோம். காலையில் எழுந்த ஒன்று ஓடுறது பண்ணுறது எல்லாம் பண்ணிடுமே தவிர தேவனை ஒரு ஆலோசனை கேட்கறது இல்லை, தேவனை துதிக்கிறது இல்லை, டைம் ஒதுக்கி தேவனுக்காக ஆராதனை செய்கிறது இல்லை. அதனால அவர் நடுவில் வராதனால, நடுவில் வாசம் பண்ணாதனால நம்மளுடைய காரியங்கள் இன்னும் முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இங்க என்ன பண்றாரு? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. அப்போ கவனிங்க, இப்போ நம்மளுடைய காரியங்கள் இன்னும் அதிசயமாய் மாறல, நம்மளுடைய காரியங்கள் இன்னும் அற்புதமாய் மாறலைன்னா காரணம் நாம தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சி பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்களேன். அவங்க கைகளை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணை பார்த்துட்டு சொல்லுங்க, அக்கா, அண்ணா, நீ எதை விதைக்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். உனக்கு செய்கைக்கு தக்க பலன் தான் கர்த்தர் பலன் அளிப்பார். நீ 5 ரூபா கொடுத்தா 5 ரூபா தான் கொடுப்பாரு. நீ ஒண்ணுமே கொடுக்கலனா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இன்னொரு ஆசீர்வாதம், அதுதான் சொல்ல வரேன். கடைசியா வாசிங்க, யோபு 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி. அங்க வரும்போது எப்படி வரணுமா? அவர் சமூகத்தை எப்படி பார்க்கறானா? கம்பீரமா தான் பார்க்கறானா. இங்க வரும்போது எப்படி வரணும்? யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆராதனை இப்படி பண்ணுங்க, சத்தம் பாடுங்க, கைகளை தட்டுங்க, வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லவே தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய ஜெய கம்பீரம் உங்களிடத்துல எப்போதும் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை யாராச்சும் சொல்லினே ஆர்ப்பரிப்போட சொல்லுவாமா, சத்தமிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க உள்ளுக்குள்ள அனல் இல்லை. அதனால தான் அப்பப்போ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த காலத்தில் 3 ஸ்டவ்? நான் கடைசியாக நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அது என்ன ஆகும்? திரி எரிஞ்சினே இருக்கும். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியானோடனே என்ன பண்ணுவாங்க? திரும்பியும் லைட்டாக திருப்பி விடணும். அப்படிதான் இருக்கீங்க ஆவிக்குரிய விஷயத்துல. ஆர்ப்பரிப்போட அல்லேலூயா சொல்லுவோம், அப்போதான் அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பாருங்க, அல்லேலூயா. ஒரு அக்கா சத்தமா சொல்லிடுவேன், என்ன திடீர்னு கத்துற? ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களை பார்க்காதீங்க, நம் இருதயம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. இப்போ இந்த பிரசங்கம் முடிச்சுட்டு நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். அப்போ உங்களுடைய ஆர்ப்பரிப்பை நான் பார்க்க போகிறேன். ஆமென். யாரையும் கண்டுக்காதீங்கம்மா. தேவனுடைய சமூகத்தில் வந்தால் தேவனை மகிமைப்படுத்த போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர். வாட் இஸ் மீன் பை சமீபம்? பக்கத்துல வேணும்னா உண்மையாய் கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? ஆரவாரத்தோட கம்பீரத்தோட கூப்பிடும்போது தான் தேவன் பக்கத்தில் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 33:26.
எந்த மனுஷனுக்கு கம்பீரமாய் பார்க்கிறவர்களுக்கு தான் இன்னைக்கு சபைக்குள்ள வரும்போதே நான் தேவனை கம்பீரித்து பாட போறேன்னு சொல்லி வருகிற பிள்ளைகளுக்கு தான் நீதியின் பலனை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. நீதினா என்னன்னு தெரியுமா? 126 சாரி 6ஆம் வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். எப்படியா? இங்க வரும்போது வேதனையோடு வந்தாலும் இங்க தேவனிடத்துல விதைச்சிட்டு இங்க போகும்போது எப்படி போனோம்? என் தேவன் பார்த்து கொள்வார், என் தேவன் மேல நம்பிக்கையோடு விதைத்திருக்கிறேன், என் தேவனிடத்துல நான் விண்ணப்பம் செலுத்திருக்கிறேன். இங்கிருந்து வெளியே போகும்போது கம்பீரத்தோடு வெளியே போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவியினாலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கடைசியை சொல்லி முடிக்கிற ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். எப்படின்னா எப்படி சந்தோஷ சமாதானத்தினால இந்த மாதத்துல எப்படி நிரப்புவார்னா பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா கிருபை வேணும். கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? கம்பீரமாய் பாடணும். அல்லேலூயா. கம்பீரமாய் யாரை பாடணும்னா கர்த்தரை பாடணும். ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளுடைய பலனும் அடைக்கலமும் கிருபை அளிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே தேவன் நம்மளை எப்படி கிருபையினாலே நம்மளை மீட்டு அழைத்து நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா நம்மளை பணிந்து நொறுங்கி ஆவியிலும் இருதயத்திலும் காணப்படும் போது தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறும்போது தேவன் கிருபை அளிக்க வல்லவராய் இருக்கார். மூன்றாவது, மற்றவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, சகோதரர்களுக்கு, தேசத்திற்கு நம்ம சாட்சியாய் இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு கிருபை அளிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது தேவன் நம் மேலே பிரியமாய் இருந்து நம்மிலே கம்பீரமாய் களி கூறுவார். அதன் நிமித்தம் முதலாவது நம்மளுடைய தக்க பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, அதிசயங்களை காணுவோம். மூன்றாவது, நீதியின் பலனை நம்ம அனுபவிப்போம். இதனால தான் நம்மளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய குடும்பத்தில் காணப்படும். கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?